ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பச்சை உருளைக்கிழங்கு தான், வேகலாம் வைக்கலை. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி அந்த விழுதியும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதையுமே நம்ம திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பிளேட்டில் 3 முட்டையை பாயில் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒவ்வொரு முட்டைகளாக எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முட்டையை கட் பண்ணும்போது எந்த சைஸில் வேணாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா 1 டைம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது சேர்த்ததும் கொஞ்ச நேரத்துக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட் போல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 1 நிமிஷம் இல்லாட்டி 1.5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான முட்டை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.